அரசுக்கு வரி கட்டுறதுல தவறிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க செய்யக்கூடிய தொழில தர்மம் இல்லைன்னு சொல்லுங்க. நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது. தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க. தொழிலே செய்யக்கூடாதுன்னா என்ன நியாயம்? நான் என்ன சாராய கம்பெனி நடத்துறேன்? நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும். வீட்டுல டீசல் போட்டு காலைல உங்களுக்கு வர்றாங்க. எனக்கு 3000 ரூபாய் செலவு. இன்னைக்கு இப்ப பிளைட்டை பிடிச்சு நான் கோவாக்கு போகணும். கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு. லட்சதீப் மாநிலத்துக்கு நான் பொறுப்பு. கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு. லட்சதீப்புக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பிளைட் டிக்கெட் 60,000 ரூபாய் ஆகும். யார் எனக்கு கொடுப்பா? கட்சியில இருந்து நான் வாங்க மாட்டேன். 1 ரூபா கூட கட்சியில இருந்து வாங்கியது கிடையாது. இன்னைக்கு கோவா பிளைட் டிக்கெட் போட்டு போறேன். பணம் யாரு கொடுப்பாங்க? நான் ரோட்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்க முடியுமா? நான் தொழில் செஞ்சுதான் ஆகணும். என் குடும்பத்தை நான் வாழ வச்சு தான் ஆகணும். குழந்தைங்களுக்கு ஃபீஸ் எங்க இருந்து கட்டுவேன்? அண்ணா நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை. கட்சியில வேலை செய்தாலும் கூட இங்க வந்திருக்கிற ஒருத்தருக்குமே விவசாயி எனக்கு வந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் செலவாகும் இல்ல? அதை போய் உங்க பாக்கெட்ல பிடுங்கறனா? தவறான நபர்கிட்ட கை நீட்டுறனா? ஏன் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். பெருமையா அதை வாழும். பெருமையா தொழில் செய்வேன். பெருமையா அரசுக்கு வரி கட்டுவேன். அதைத்தான் ஒரு இளைஞனுக்கு சொல்றேன். ஒர்க் வித் பிரின்சிபல். ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க. அதுல பணம் சம்பாதிங்க. அதுல வாழுங்க. நான் சொல்வதை மட்டும்தான் செய்கின்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போறேன்.